கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். Daniel chapter 1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே செய்தியின் தலைப்பு கிட்னாப் சில்ட்ரன். செய்தியின் தலைப்பு கிட்னாப் சில்ட்ரன், கடத்தப்பட்ட பிள்ளைகள். Shadrach, Meshach, Abednego, and Daniel. They are very young men. They are captured by the king Nebuchadnezzar. மூலமாக கைதிகளாக from Jerusalem to Babylon. These young fellows were kidnapped. இந்த செய்தியை தலைப்பாக நான் கிட்னாப் சில்ட்ரன் என்ற வார்த்தையை செய்தித்தாளிலும் நாம் அன்றாட வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கிறோம். பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்களா, அப்பா அம்மா வயசான அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்களா, எதுக்காக? சொத்துக்காக, ப்ராப்பர்ட்டி, ஃபார் மணி, ஃபார் லேண்ட் அண்ட் வாட் நாட். இந்த மாதிரி சில காரியங்களுக்காக குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தரை ஃபார் ப்ராப்பர்ட்டி, மணி அண்ட் அதர் திங்ஸ் ஆர் டு கெட் மேரிட். ஜெனரலி நாம் பார்க்கிறோம், பொதுவாக கொண்டு போயிட்டான், வீட்டோட வந்து சொல்லாமல் கொண்டு போயிட்டான், எங்களுக்கு ஒன்றே தெரியாது, எங்கே கொண்டு போய் வச்சிருக்கலான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அது என்ன உண்மையான அர்த்தம் என்றால் கடத்தப்பட்ட பொருள் அல்லது கடத்தப்பட்ட நபர். அதான் இந்த காலங்களில் செய்தியின் தலைப்பு கிட்னாப் சில்ட்ரன். நான் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் அதே ஒரு சம்பவத்தை நாம் படித்து எடுத்து அந்த வசனத்தை தியானித்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி நாம் அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான் ஜனங்கள் புரியும். அதே புஸ்தகம் நல்லா தெரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் யோயாக்கீம் J-I-M, Aro Raja. Joachim, another king. Two kings. If you read the history in Kings and Chronicles, then only you can know about the book of Daniel. Very deep subject. ஆனாலும் நம்முடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். நம்முடைய ஆட்சியை ஜெயிப்பதற்கு ஏற்றவாறு the kingdom was divided after the death of King Solomon. Solomon காலத்துக்கு பின்பு the kingdom, Israel kingdom was divided into two. Northern kingdom, southern kingdom. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று அங்கே பிரிக்கப்பட்டது. இந்த பக்கம் 10 ராஜாக்கள், 10-20 ராஜாக்கள், அந்த தெற்கு ராஜ்யத்துக்கு ஒரு 10-12 ராஜாக்கள். இதெல்லாம் நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் புஸ்தகம் வாசித்தால் தெரியும். ஆனால்
ஆனால் தானியேல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 3 எபிரேயர் பிள்ளைகள் 3 Hebrew children along with Daniel, they were kidnapped by King Nebuchadnezzar. 3 முறை படையெடுத்தார். 3 times the king Nebuchadnezzar invaded in Judah. யூதா பட்டணத்துக்குள்ளே அவன் ஊடுருவி சென்றான். Before Christ, BC 605, BC 598, BC 587. கிறிஸ்துவுக்கு முன் 605வது வருடம், கிறிஸ்துவுக்கு முன் 598வது வருடம், கிறிஸ்துவுக்கு முன் 587வது வருடம் 3 முறை படையெடுத்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த யோயாக்கீம் 605 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆவது வசனம் 2 Kings chapter 24 1 and 2 அதை வாசிப்போம். அது பிஃபோர் கிரைஸ்ட் 605 முதலாவது படையெடுத்த வாரம் 24:1 2 Kings. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவனுடைய சம்பவத்தை நான் விளக்குகிறேன். 2 நாளாகமும் 36:5-7 அதுவும் அதை தான் கொடுக்கிறது. 2 Chronicles chapter 36 5 and 7. 5 to 6 Second Chronicles 2 நாளாகமும் 36. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏன் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார்? Why God of Israel committed them into the hands of King Nebuchadnezzar? Why God committed them? ஏன் ஒப்பு கொடுத்தார்? Why God gave up? ஏன் ஒப்பு கொடுத்தார்? பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார். ஆமென் ஆமென். அதான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக சொல்லுற வார்த்தை. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். BC 598 கிறிஸ்துவுக்கு முன் 598வது வருஷம் நாம் 2வது முறை அவர் படையெடுக்கிறார் நேபுகாத்நேச்சர். அங்கே பார்க்கிறோம், அங்கேயும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறாரே அந்த சம்பவத்திலே யோவாக்கீம் என்ற ஒரு ராஜா, கிம். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை அழுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது ராஜகுலத்தால் எல்லாரையும் பண்ணுவார். BC 587 3வது முறை 2 King chapter 25. BC 587 587வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முதல் 2 வசனம் வாசிக்கலாம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அதே captured around Jerusalem. அதே அந்த கொத்தளங்கள் கட்டி முற்றுகை போட்டார்கள். அதே வார்த்தை எரேமியா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் யோசியா கிங் யோசியா ராஜாவுடைய மகன் தான் பார்க்கிறோம். 25 எரேமியா
யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம். Kim and Kim. The pronunciation is very important. The Raja are identical. They are not identical. They are different kings. And the Raja யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. யோசியா ராஜா உடைய மகன் யோயாக்கீம். ஏன்னா யோசியா ராஜா ஒரு பக்தி உள்ள ஒரு ராஜா, ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு பேரண்ட், தாய் தகப்பன். யோயாக்கீம் உடைய அப்பா அம்மா, ஃபாதர் அண்ட் மதர், they were called King Josiah. யோசியா ராஜாவுடைய பையன் தான் யோயாக்கீம். அவருடைய அப்பா அம்மா யோசியா ராஜா கிங் ஜosiah. Our parents were very godly person. Children are not like that. Parents were very godly. இதே வார்த்தை கிரேட் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 22 2 King 22 1 and 2 2 King 22 1 and 2ல பார்த்தீங்கன்னா யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து king at the age of 8 வாசிக்கிறோம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து according to the heart, according to the God's view, கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு செம்மையான he was a good king. தன் தகப்பனாகிய தாவீது வழிகள் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அப்பா அம்மா கிங் யோயாக்கீம் உடைய அப்பா அம்மா தான் கிங் ஜosiah. Parents were very godly parents. இப்படிப்பட்ட godly family-ஐ the king Nebuchadnezzar touched. அந்த Nebuchadnezzar நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை அவன் போய் டச் பண்ணான். கவனிங்கள், அந்த காலகட்டத்தில் தான் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் they were in within the Judah. யூதாவின் கோத்திரத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். Southern Kingdom. கவனிங்கள், நான் இதெல்லாம் முறையாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது godly parent, இந்த தெய்வ பக்தி உள்ள குடும்பம். இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதும் the whole world something like a Babylon. இந்த உலகம் முழுவதும் பாபிலோன் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Not something like, it's like a Babylon. Hallelujah. All atrocities, unwanted things, all bad elements are within this world. Whether you believe it or not, whether you agree or not, I not. இந்த இடத்திலே நான் முக்கிய குறிப்பை வார்த்தையை முக்கியம் வந்திருக்கேன். Father and mother was good. யோசியாவுடைய அந்த குடும்பம், யோயாக்கீம் அப்பா அம்மா, யோசியா ராஜாவும் மனைவியும், ராஜாவும் நானே நல்லவன். King and queen were good. Or otherwise I can say they were parent. Good parent. The King Josiah followed the statutes of Jehovah. யெகோவாவுடைய
ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி குடும்பத்தை அழித்தது நேபுகாத்நேசர். விசுவாசியே, பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய இந்த முதல் குறிப்பு தேவர் காட்லி பேரண்ட். இந்த உலகம் முழுவதும் பாபிலோன் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் பிசாசாகிய நேபுகாத்நேசர் எங்கதான் கர்த்தருடைய நல்ல பரிசுத்தமான ஒழுங்கான தாய் தகப்பன் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான். இந்த ஆவியானவர் காலங்களிலே உங்களோடும் இந்த கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடும் அவன் யோசிக்க முடியாத பேசுகிறான். உன் வீட்டிலே ஜெபம் இருக்கிறது, ஜெபிக்கிற குடும்பம், வேதத்தை படிக்கிற குடும்பம், தாயின் தாப்பனும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேல்தான் இந்த உலகத்திலே இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனாக பிசாசு, பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், இந்த பிரபஞ்சத்தின் பிரபுவாகிய இந்த பிசாசு ஒரு கண்ணு வைத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் நானும் இந்த கடைசி காலத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது godly family. King Josiah family was very godly family, but King Nebuchadnezzar invaded the family or invaded in the land of Judah. உங்களுடைய எல்லைக்குள்ளும் குடும்பத்தின் எல்லைக்குள்ளும் பிசாசாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஊடுருவி வருவான். நீங்கள் அதை நம்ப வேண்டும். பயங்கரமாக இருக்கும். எச்சரிக்கையாக நான் காலகட்டத்தில் பேசுகிறேன். இரண்டாவது குறிப்பிலே பார்ப்பேனால் தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிக்கலாம். அந்த சாப்டர், Daniel 5th chapter, whole chapter denotes or talks about Belshazzar. Amen. Belshazzar என்னும் ராஜா தன் பிரபுகளிலே 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேசர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தாமும் அங்கிருந்து கொண்டு வந்த vessels, God's vessels. Daniel is one of God was using him in Babylon. God used him in Babylon. கர்த்தர் அவனை அந்நிய தேசமாகிய பாபிலோனிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஆனால் இந்த இரண்டாவது குறிப்பு, இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய வர்ஷிப், ஹீதன் வர்ஷிப், பேகன் வர்ஷிப், அந்நிய தேவர்களுடைய ஒரு வேடிக்கை விளையாட்டும் ஒரு காரியங்கள் 5ஆம் அதிகாரத்திலே நடக்கிறது. அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் நான் சொல்லுன்னா, ஒரு நேஷன் கமிங் வர்ஷிப் இன் ஒன் நேஷன் டு அனதர் நேஷன். இந்த தேசத்திலிருந்து, யூதா தேசத்திலிருந்து கர்த்தருடைய பாத்திரம் எல்லாம் எங்க வந்தது? பாபிலோனுக்கு வந்தபடினாலே கர்த்தருடைய அந்த தேவாலயத்திலிருந்து யூதாவிலிருந்து கொண்டு வந்து பாத்திரம் வாசிக்கிற வசனத்தை தேவாலயத்திலிருந்து, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த கிங், அதாவது the vessels from Jerusalem, he brought out the vessel, God's vessel.
கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். They are misusing the God's vessel. கர்த்தருடைய பாத்திரத்தை தாறுமாறா பண்றாங்க. Misusing. வீட்டில் கூட பால் பாத்திரத்தை பத்திரமா வை, சுத்தமா கழுவி வை. சாதாரண பால் குடிக்கிறது உங்க வீட்டில் I'm talking to day-to-day affair. Either my house or your house. நல்ல பால் பாத்திரம், சாப்பாடு குடிக்கிற பாத்திரம், சில பாத்திரம்னா பத்திரமா ஓரமா வைப்பாங்க. ஏன்? தண்ணி பட்டா கட்டுறோம். அதில் எதுவும் அதுக்கு ஒன்றே விட ஒன்லி நான்வெஜ் தான் சமைக்கணும், ஒன்லி அதாவது பால் மட்டும் தான் காய்ச்சணும். வீட்டுக்குள்ளேயே செக்ரிகேட் சம் vessel within the kitchen. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், they brought vessels from Jerusalem to Babylon. That vessels are God's vessel. கர்த்தருடைய பாத்திரம், தேவனுடைய பாத்திரத்தை they are misusing. நீங்கள் நானும் காலவெளியிலே பரிசுத்தாவியானவர் எல்லாரும் பேசுகிறார். Are you misusing that anything within your heart, mind and soul or in the family? யோசித்து பாருங்க. எதையாவது நாம் மிஸ்யூஸ் பண்றோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அங்க என்ன worship பாருங்க, நாளையில் 5ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல அந்த தானியேலுடைய அந்த worship-எல்லாம் பார்க்கலாம். According to the 5th chapter of Daniel, அந்த இடத்துல ஒரு nation to another nation. They were worshipped once in Judah. Now they are worshipping in Babylon. அதனாலே காலவெளியிலே பரிசுத்தாவியான நம்மோடு பேசுகிறார். என்ன? One God to another God. They worship the holy God once. Now they are worshipping pagan gods. And also சொன்னேன் வார்த்தை, nation to another nation, one God to another God. ஒரு தேவன் கிட்ட இருந்து இன்னொரு தேவன் கிட்ட they were switch on to another other side of the coin. இதெல்லாம் தேவன் பரலோகத்திலிருந்து நமக்குள்ளே நாம் எப்படி how we are worshipping the living God. That is why King Darius called Daniel. King Darius, தரியு ராஜா என்ன சொன்னா, தானியேலை கூப்பிட்டு, ஓ தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? வார்த்தை முக்கியம். இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன். The 5th chapter full-ஆ படிச்சு பாருங்க. worshiping பார்த்து நிறைய இருப்பாங்க. தேவனுடைய தாசனே, நீ என்ன அதிகாரம்? அது 6:20. அதனால தரியு ராஜா செவி கிட்ட அதிகாலையில தூயில சத்தமா கேட்கிறான், தானியேல் தானியேல் தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? 5th chapterல worship was wrong. Amen. The 5th chapter of Daniel, worship was very totally wrong before the era. பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக, God of heaven முன்பாக, the worship was very wrong. That is why Daniel was put into the line of death. Lion's death. இன்றைக்கும் இந்த உலகத்திலே மிஸ்யூஸ் பண்ணிக்கொண்டு either at home or in the job or in the ministry, எதையாவது நாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறோமான்னு பார்ப்போம். From one nation to other nation, from one God to another God. நாங்கள் யெகோவா விட்டுட்டு இங்கெல்லாம் இங்கே வந்தாங்க.
ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பாபிலோன் தேசம் எப்பவுமே the whole Babylon is against God. Against God. Right from Genesis, beginning of the Bible, the other name is Sinai. வாசிக்கலாம். Genesis 11 வாசிங்க. சினையா. சினையா தேசம். 11 Genesis 11 நீங்க வாசிக்கும் பொழுது 11 ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையிலே சினையா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். நல்லா இந்த வைடர் ஆஃப் மெசொப்பொட்டேமியா, அந்த மெசொப்பொட்டேமியாவுடைய வைடர் பெரிய பரப்பளவுல சமபூமி அந்த இடத்துல சினையா தேசம் land is called Babylon. அதுதான் அந்த பாபிலோன், அதுதான் அந்த பாபேல் கோபுரம். அன்பான கர்த்தருடைய அதையாக்கம் தானியேல் 1:2 வாசிக்கிறோம். அந்த இடத்துல அடுத்த குறிப்பு 4வது குறிப்பு temple of his living. அவங்க வார்த்தை சொல்றாங்க temple of his God, temple of his God. temple of his God. அந்த நேபுகாத்நேசர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தானியேல் 4வது குறிப்பு, தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தன் தேவனுடைய வார்த்தை அப்பொழுது 2 முறை வரும். தானியேல் 1:2 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களிலே சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு சினேயா தேசம் அந்த ஜெனசிஸ் 11 மாட்டாங்க. அந்த சினேயா தேசம் தான் வந்து அந்த இடம் முக்கியமான இடம். சினேயா தேசத்தில் தன் தேவனுடைய கோவிலுக்கு அவனுக்கு தன் தேவனுடைய கோயில் temple of his living God, temple of his God, not living God, temple of his God. அவன் தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளில் தன் தேவனுடைய பண்டகசாலைகளை தன் தேவனுடைய 2 முறை வரும் அந்த இடத்துல. தன் தேவன் temple of his God. அப்படின்னா இந்த 4வது குறிப்பில் முக்கியப்படுத்துகிறேன். நம்ம சொல்லுவோம் என் சபை என்னுடைய சபை. இதுவும் ஒரு தப்பான ஒரு எண்ணம் தான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நேபுகாத்நேசர் என்ன செய்யலாம், தன் தேவனுடைய அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். இந்த வசனத்திலே தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிப்போம்னா தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய். யோசிப்பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அவிசுவாசி, ஒரு புறஜாதியா அவ்வளோ வெகிமெண்டா, அவ்வளோ வைராட்சியமா என்ன சொல்றான், தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் கொண்டு போய் எதை கொண்டு போய் கர்த்தருடைய பிரார்த்தனை. ஆமென். உள்ள என்ன இருக்குது, மை டெம்பிள். அது போல இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என் சபை மை சர்ச். அது மாதிரி ஒருத்தர் சொன்னான், என் காலால ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருக்கிற ஒரு சபையில ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு குறிப்பிட்டு ஏற்ற அந்த ஒரு பையன், யங் மேன், அதாவது அனாயிண்டிங் இல்லாத அந்த தம்பி, திஸ் இஸ் மை சர்ச் கேட்டான். அதெல்லாம் கூட இருந்தேன், எல்லாரும் நம்மளாம் இருந்தோம். மை சர்ச் எல்லாம் வெளில போமா, திஸ் இஸ் மை சர்ச். ஒவ்வொரு வார்த்தையை அறிக்கை இடுகிறதை God of heaven is watching.
talking the biblical word. Hallelujah. தன் தேவனுடைய கோயிலுக்குள் கொண்டு போய் வைத்தான். அவனை தன் தேவனுடைய பண்டகசாலை இங்கிலீஷ் பைபிள்ல temple of his God, temple of his God. If you connect that word, temple of his God. Who told Nebuchadnezzar, heathen king? அதுபோல இந்த பீரியட் ஆஃப் கிரேஸ் இப்பொழுது கிருபை காலத்தில் சபைக்கு வரோம் போகிறோம், சபையில் இருக்கிறோம், சபைக்காக காணிக்க தசமமாக எல்லாம் கொடுக்குறோம், தப்பு இல்லை, தாராளமாக ஜனங்கள் கொடுக்குறாங்க. உலகம் முழுவதுமாக கிறிஸ்துவின் சபை, சர்ச் ஆஃப் காட், கிறிஸ்துவின் உலகம் முழுவதும் அதை என்ன கிளைம் பண்றாங்க? நான் வாரி வாரி கொடுக்குறேன், என் சபை அது, என் சபை, மை சர்ச், மை சர்ச், என் சபை, மை சர்ச், திஸ் இஸ் மை சர்ச். நீ அறிக்கை எடுப்பாயினால் உனக்கு ஐயோ. ஊழியக்காரனாக இருக்கலாம், சிவாஜியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நானே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது, காஷன்படுத்துது. காஷன்படுத்துது. You and I should not confess, this is my temple, this is my church, இது என் சபை, இது என்னுடைய சபை, என் சபை சொல்வாயானால் அதையோட எல்லாமே குட் ஃபார் நத்திங், ஒன்றும் இல்லாம கத்த சபையின் கதவுகளை மூடுவாராக. கதவுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக ஒரு நாள் நாம் காணப்பட வேண்டும். 2 தடவை அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அந்த செய்தியை குறித்து, அந்த 2ஆம் வசனத்தை குறித்து நான் சொல்லுவேனால், that indicating is a very important news. என்னது? அந்த 2 nations but between 2 deities. There were 2 nations. 2 ராஜ்யங்கள் காணப்படுது. There were between God and the earth, between heaven and the earth. அது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப போராட்டம். என்ன போராட்டம்? My temple, this is my temple, this is my temple. என் கோயில், தன் கோயில், தன் தேவனுடைய கோயிலுக்குள் கொண்டு போனார். If you claim the church wrongly, everything will go into topsy-turvy. இல்லாம போடும். ஆக்சுவலா இந்த 2ஆம் வசனம் தானே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எதை காட்டுகிறது தெரியுமா? There are 2 deities. 2 தெய்வங்களுக்கு உள்ள போராட்டம். மேலர் காண தேவன், பரலோகத்தின் தேவன் காணப்படுகிறார். ஆமென். கீழே இவன் ஒரு தெய்வம் வச்சிருக்கிறான், தேவபாரதேசன். அதனால்தான் தன் தேவனுடைய ஆலயம், தன் தேவனுடைய கோயில், this is my church, my temple என்ற அறிக்கையிட காரணம் என்ன? According to the Daniel 1:2, there are 2 deities. God of heaven is watching the one deity. Another pagan deity is on the earth. The king Nebuchadnezzar confessed. What he confessed? தன் தேவனுடைய கோயில், this is my temple, temple of his God. நீங்கள் நானும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய ஆலயம் என்ற அறிக்கை இடுவோம். ஆனால் நீங்கள் நானும் பாக்கியமான். வாய்க்கு வந்தபடி நாம் அறிக்கையிட்டு this is my church, என் சபை, எல்லாம் வெளியே போவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த குடும்பமானாலும் சரி, அந்த ஊழியமானாலும் சரி, எல்லாமே குட் ஃபார் நத்திங் தான். பரிசுத்த ஆவியானவரே நம்மளோடு எல்லாரோட பேசுவாராக. யோசியா ராஜாவுடைய குடும்பம் காட்லி ஃபேமிலி, நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ள குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் யோயாக்கீம், ஃபர்ஸ்ட் கிங். அதனால்தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை அந்நிய தேசத்துக்கு ஒப்பு கொடுத்தார்.
கவனிங்கள். தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அன்னைக்கு 1:2 God gave up certain things. சில காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படியே நான் சொன்னா படிங்க. சில சூழ்நிலையை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவன் சொல்லுவோம், எக்கடு கட்டுப்போம், வீட்டில் போகிறதுல சண்டையில் எக்கடு கட்டுப்போம், நாசமா போ சொல்லாம அழிக்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எக்கடு கட்டு போட்டேன். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கர்த்தர் பார்த்துப்பாங்க. அது போல இந்த இடத்துல சிலவற்றை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். சில காரியங்களை தேவன் பிசாசு கையில ஒப்பு கொடுப்பார். It is a warning for me and for you. அவன் கையில, தேவகாத் நேச்சர் கையில. The தேவகாத் நேச்சர் denotes it's a devil's activity. அதனால நீங்களும் நானும் எப்போவுமே we should be in warning section always. எச்சரிப்பின் சத்தத்தோடு அந்த பகுதியிலே நாம் காணப்பட வேண்டும். அதுதாமே நம்ம ஆசிரியப்பாராக, நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus, Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. நன்மையான பிதாவே, இந்த தலைமுறையிலே இந்த தாழ்த்துவோம், படைக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்துகிறார். அதாவே தானே முதல் 2 வசனத்தின்படி அந்த தேவவார்த்தை 3 முறை படையெடுத்தார். அதிலிருந்து சில வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவர்கள் நன்றாக ஒரு தங்களை காத்துக் கொண்டது போல நாங்களும் இந்த உலகமாகிய இந்த பாபிலோன் தேசத்திலே இருக்கிற நாட்கள் வரைக்கும், இது எங்களை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் எங்களுடைய இருதயத்தையும் சரீரத்தையும் காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின்